ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கடையில உள்ள டிஃபன் சாம்பாரையே மிஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். நீங்க வீட்ல இந்த மாரி செஞ்சு குடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் இதுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. துவரம் பருப்புலயும் செய்யலாம், பாசிப்பருப்புலயும் செய்யலாம். துவரம் பருப்புல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் புளி ஊத்துற மாரி இருக்கும். பாசிப்பருப்புல புளி ஊத்த தேவையில்ல. தக்காளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்ப பாசிப்பருப்ப ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, நல்லா கழுவி எடுத்துறணுங்க. ஒரு 2லேருந்து 3 தடவ நல்லா கழுவிக்கோங்க. இப்படி கழுவுனதுக்கப்புறமா, கொஞ்சம் தாராளமா தண்ணிய ஊத்தி, ஒரு 3/4 பதத்துக்கு பாசிப்பருப்ப வேக விடணும். ஃபுல்லா கொல கொழப்பா வேக விட்டுறாதீங்க. 3/4 பதத்துக்கு தான் பாசிப்பருப்பு வெந்திருக்கணும். இப்ப இந்த பாசிப்பருப்பு வேகறதுக்குள்ளேயும், நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மொளகா, ஒரு 4 தக்காளி, ஒரு கீத்து மஞ்ச பூசணி எடுத்திருக்கேங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மஞ்ச பூசணி இந்த டிஃபன் சாம்பாருக்கு சரியான டேஸ்ட்ட குடுக்குங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, அது சூடானதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3யும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி போட்டுக்கோங்க. இதில பூண்டு பல்ல தோல எடுத்துட்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்த தோல எடுத்துட்டு அப்படியே முழுசா போட்டிருக்கேன். நீங்க கட் பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கோங்க. இப்ப இந்த சின்ன வெங்காயத்தோட நம்ம ஒரு பச்சை மிளகாய கீறி போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கிளறி விட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். பெருங்காயத்தூள் இந்த மாரி தாளிக்கையில போட்டிங்கன்னா நல்லா வாசமா இருக்கும். இப்ப நமக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வருது பாருங்க. இந்த மாரி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்றோம்னா, தக்காளி 4 தக்காளி எடுத்திருந்தோம்னா, அந்த 4 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்குவோம். இந்த தக்காளியவும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த தக்காளி வேகறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டிங்கன்னா, சீக்கிரமா கொஞ்சம் மசிஞ்சு வெந்த மாரி வருங்க. அதனால கொஞ்சமா இப்போ உப்பு போட்டுக்குவோம். இதோடையே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இந்த உப்போட மஞ்ச பூசணி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மஞ்ச பூசணியும் இந்த தக்காளியோடையே நல்லா வேக விட்டுருவோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்பு போட்டதுக்கு இந்த மஞ்ச பூசணியும், இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வருங்க. இப்ப நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாரி நல்லா வதங்கியிருக்குங்க. இந்த நேரத்தில நம்ம என்ன செய்யணும்னா, மசால் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் குழம்பு மசால் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தனி மிளகாய் தூளையும், இந்த குழம்பு மசாலாவையும் நீங்க போடையில, இந்த தனி மிளகாய் தூளுக்கு ஒரு கலர் குடுக்குங்க. குழம்பு மசால் தூள்ல நமக்கு ஜீரகம், மிளகு எல்லாமே கலந்துருக்கிறதுனால, நம்ம தனியா ஜீரகப்பொடி அந்த மாரிலாம் போட வேண்டாங்க. சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம 3/4 பாகத்துக்கு வெந்திருக்கிற அந்த பாசி பருப்ப நல்லா ஊத்திட்டு, அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவி ஊத்திட்டு, உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறணுங்க. கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு சாம்பார் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிருங்க. ஈஸியா வச்சிரலாம் நீங்க. பாசிப்பருப்ப மட்டும் வேக வச்சுட்டா போதும். எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு கூட்டி வச்சிரலாம். மல்லி இல போட்டு தூவி இறக்கிட்டோம்னா, ஒரு கடையவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு டிஃபன் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிருங்க. நம்ம இதுக்கு புளியெல்லாம் ஊத்த வேண்டாம். நம்ம தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் புளிப்பு சுவைய நமக்கு இந்த சாம்பார் குடுக்கும். இப்ப சூப்பரா இந்த மஞ்ச பூசணிக்காவ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாரி சாம்பார்ல போட்டோம்னா, அது சாம்பாரோட அந்த ஜூஸ் எல்லாம் சேரையில குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிட்டு பாருங்க. இப்ப நம்ம பாட்டியெல்லாம் ஊத்துவாங்கல்ல, அந்த மாரி நல்ல மொந்த தோசைங்க. அதுவும் திருப்பி போட போறது கிடையாது. அப்படியே மூடிய மூடி வச்சு தான் சுடப் போறோம். இதில கொஞ்சமா எண்ணெயோ, இல்ல நெய்யவோ மலைசாரல் மாரி ஊத்திட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான மொந்த தோசையில அந்த சாம்பார ஊத்தி சாப்பிடையில அப்படி சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நம்ம ஒரு பக்கம் தாங்க மூடி வச்சு, ஒரு பக்கம் வேக விட்டு இறக்க போறோங்க. இப்ப தோசை நமக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. இந்த மாரி மொந்த தோசை தான் அந்த காலத்தில நமக்கு பாட்டியெல்லாம் சுட்டு தருவாங்க. 2 தோசை, 3 தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாயிருங்க. அந்த மாரி ஒரு தோசைய சுட்டு, இந்த மாரி நம்ம ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. இத மிஞ்சறதுக்கு
வேற எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். கடையவே மிஞ்சுற அளவுக்கு. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.